டெலிபோர்ட் பாஸ்ட் வியூ டைம் மெஷின். வணக்கம். நாம் அன்றாட வாழ்க்கையில் பல கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி வருகிறோம். பிழை, லைட், டெலிவிஷன், இப்படி லட்சக்கணக்கான கண்டுபிடிப்புகளை தினம் பயன்படுத்தி வருகிறோம். இவை அனைத்தும் யாரோ ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டதே. உதாரணமாக லைட்டை எடுத்துக்கொண்டால், அந்த கண்டுபிடிக்கும் முன் சூரியன் மற்றும் நெருப்பு மட்டும்தான் வெளிச்சமாக இருந்தது. அதேபோல் லைட் கண்டுபிடிக்க அவசியம், வெளிச்சம் வேறு வழியில் மனிதர்கள் பெற ஒரு வழி வேண்டும் என்றுதான். இப்படித்தான் ஒரு கண்டுபிடிப்புகளும் ஏற்கனவே இருக்கும் ஒரு செயல்பாட்டிற்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்படுகிறது, அல்லது இல்லாத விஷயத்தை புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆகாயத்தில் பறக்க விமானம் கண்டுபிடித்தது போல, இப்படி அனைத்தும் ஒரு செயல்பாட்டிற்காக கண்டுபிடிக்கப்பட்டதே. இப்போது நாம் 2026 இல் இருக்கிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு தேவைப்படும் அனைத்தும் கண்டுபிடித்துவிட்டோம். ஏசி குளிர்வதற்காக, கேஸ் சமைக்க, மொபைல் தூரத்தில் இருப்பவர்களை தொடர்பு கொள்ள, இப்படி அனைத்தும் கண்டுபிடித்துவிட்டோம். ஆனால் உலகத்தில் சில விஷயங்கள் இன்னும் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த விஷயங்களில் 2 விஷயங்களைப் பற்றித்தான் நான் பேசப் போகிறேன். ஒன்று டெலிபோர்ட், மற்றொன்று டைம் மெஷின். இதில் டெலிபோர்ட் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம். டைம் மெஷின் என்றளவும் ஒரு நம்பும் அளவிற்கு ஒரு விஷயமாக இல்லை. இந்த 2 விஷயங்களைப் பற்றி நான் இந்த பதிவில் எனக்கு தோன்றிய புதிய யோசனை அல்லது கற்பனை, அது ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். டெலிபோர்ட். டெலிபோர்ட் செயல்பாடு என்ன? ஒரு பொருள் அல்லது ஒரு விஷயம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்வது. இதுவும் ஏற்கனவே நாம் செய்து கொண்டு இருக்கும் விஷயங்களில் ஒன்றுதான். லைட் மாதிரி, சூரிய ஒளி, நெருப்பில் இருந்து வெளிச்சம் பெற்ற நாம் லைட் மூலம் வெளிச்சம் பெறுகிறோம். அதுபோலவே கார், பை, திரையின் பிளைட் அல்லது நடந்து ஒரு பொருளையோ அல்லது நம்மையோ ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறோம். இந்த டெலிபோர்ட் அதற்காக இந்த காலம் வரை படங்களில் மற்றும் பல இடங்களில் வெறும் பேசும் பொருளாக உள்ளது. ஆனால் ஏன் இன்னும் இது பயன்பாட்டிற்கு வரவில்லை? பல ஆண்டுகளாக பேசப்படும் இந்த விஷயத்திற்கு இன்னும் உருவாக்கம் இல்லை. இந்த உலகத்தில் இன்னும் பல பேர் இதை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இது கண்டுபிடிக்கப்படவில்லை. இதைப் பற்றி நான் யோசிக்கும்போது எனக்கு கிடைத்த சிந்தனையை உங்களுக்கு கூறுகிறேன். நாம் வாழும் இந்த உலகம் ஒரு விஷயத்தை மிக கண்டிப்பாக கடைபிடித்து வருகிறது. அது என்னவென்றால் சமநிலை. இந்த சமநிலை பல விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டு இருப்பது போல் கண்டுபிடிப்புகளுக்கும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக லைட்டை எடுத்துக்கொண்டால், சூரிய ஒளி பகலில் மட்டும் கிடைக்கும் ஒரு கண்டுபிடிப்பு. நெருப்பிற்கு மரம், எண்ணெய் போன்ற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதுபோல லைட்டிற்கும் மின்சாரம் தேவைப்படுகிறது. இப்படி உலக கண்டுபிடிப்பு அனைத்திற்கும் ஒரு சமநிலை தேவைப்படுகிறது. இந்த சமநிலைதான் டெலிபோர்ட்டில் பிரச்சனையாக உள்ளது, ஆனால் வேறு வழியில். அதை தெளிவாக உங்களுக்கு கூறுகிறேன். டெலிபோர்ட் என்றால் என்ன? ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை ஒரு இடத்தில் இருந்து ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதே. ஆனால் சிறிது கவனமாக கவனித்து பார்த்தால், உலக அமைப்பு படி ஒரு வெற்று இடத்தில் ஒரு பொருளை நாம் உருவாக்குகிறோம். அதாவது அது வெற்று இடத்தில் இருந்தாலும், அதற்கு எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாமல் நாம் அதை உருவாக்குகிறோம். இந்த விஷயம் நான் சொன்ன சமநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அங்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும்? அதான் நாம் வெற்று இடத்தில் ஒரு பொருளை உருவாக்கிவிட்டோமே. இந்த விஷயம்தான் டெலிபோர்ட் இன்னும் இந்த மிக வளர்ந்த தொழில்நுட்ப உலகத்தில் கண்டுபிடிக்காமல் இருக்க காரணம். டெலிபோர்ட் வேறு கோணத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு செல்வதை தவிர்த்து ஒரு விஷயத்தை வெற்று இடத்தில் உருவாக்குவதாக உள்ளது. இதனால் தங்கம் போன்ற பொருட்களை எளிமையாக உருவாக்கிவிடலாம். அப்போது அது நான் சொன்ன உலக சமநிலைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி என்றால் டெலிபோர்ட் எதிர்காலத்தில் உருவாக்கவே முடியாத விஷயமா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்குத்தான் எனக்கு தோன்றிய கற்பனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பல கற்பனைகள் இருக்கலாம். நான் இந்த சமநிலை மற்றும் உலக யதார்த்தங்கள் மாறாமல் இதை சொல்கிறேன்.
எப்படி சொன்னாலும் கடைசியில் மனிதன் கையில் இந்த டெலிபோர்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்றுதான் முடியும். ஆனால் உலகத்தில் கண்டுபிடித்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் 100% அவன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. அதை 0-வில் தொடங்கி 100-இல் முழுமையாக அவனால் உருவாக்க முடியும். அதனால் இந்த டெலிபோர்ட் விஷயத்தை ஒரு கண்டுபிடிப்பாக இல்லாமல் நமக்கு கிடைக்கும் ஒரு கருவியாக மட்டுமே பார்க்க முடியும். என்னுடைய கற்பனைப்படி அல்லது எதிர்காலத்தில் இப்படி இருக்கும் என்று கூறினால் மனிதர்கள் டெலிபோர்ட் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அது வேற்று கிரகத்தில் இருக்கும் ஒரு கருவியாக இருக்கலாம். அது வேற்று கிரக வாசிகள் கோடிக்கணக்கில் பயன்படுத்திவிட்டு சென்ற பொருளாக இருக்கும். இது கற்பனைதான். இருந்தாலும் ஒரு கதையாக சொல்கிறேன். எதிர்காலத்தில் டெலிபோர்ட் மெஷின் இப்படித்தான் இயங்கும். வேற்று கிரகத்தில் இருந்து எடுத்து வந்த அந்த மெஷின் அளவுகள் வேறு வேறாகவும் அதில் நாம் பயன்படுத்தும் மின்சாரம் பயன்படுத்தும் மாதிரியாகவும் இருக்கும். அந்த மின்சாரம் நான் சொன்ன உலக சமநிலையில் கணக்கிடப்பட்டும். சில நேரங்களில் நாம் பயணிக்கும் தூரம் அளவிற்கு அதில் நேரம் எடுத்துக்கொண்டும் சில நேரங்களில் ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணிக்கும் விதத்திலும் இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் உலக சமநிலை மாறாத அளவிற்கு மின்சாரம் அந்த மெஷின் எடுத்துக்கொள்ளும். மனிதன் அல்லது ஒரு விஷயம் அதன் உள்ளே போய் நின்றாலே அது டெலிபோர்ட் ஆகும் விதமாக இருக்கலாம். இதில் பல கேள்விகள் வரும். அது எப்படி நாம் செல்ல இருக்கும் அந்த இடத்தில் உள்ள டெலிபோர்ட் மெஷினிற்கு சரியாக செல்லும் என்று. எனக்கு தெரிந்தவரை என் கற்பனையில் அந்த மெஷினிற்கு தனியாக வேற்று கிரகவாசிகள் எந்த பிளக்கையும் தரப்போவதில்லை. நாம் 2 மின்சார வயர்களை அந்த மெஷின் மீது வைத்தால் அதுவே அட்வான்ஸ்டு மோடில் உலக சமநிலை அல்லது யுனிவர்ஸ் சமநிலை படி மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதேபோல் மொபைல் போன்ற வயர்லெஸ் கருவிகளை ஒரு மெஷின் மேல் கம்யூனிகேட் செய்ய வைத்தால் அந்த அட்வான்ஸ்டு மோடு மூலம் அதுவே செல்ல வேண்டிய இடத்தை புரிந்து கொள்ளும். இது என்னுடைய கற்பனைதான். ஆனால் டெலிபோர்ட்டில் உள்ள இந்த சமநிலை பிரச்சனைக்கு இதுவே 100% சரியான தீர்வாக உள்ளது. அதை எந்த வேற்று கிரக வாசி உருவாக்கினான், அது எப்படி உருவாக்கப்பட்டது என்ற கேள்விக்கெல்லாம் இடம் இல்லாமல் மனிதன் எதிர்காலத்தில் டெலிபோர்ட்டில் பயணம் செய்து கொண்டு இருப்பான். அந்த மெஷினை நாம் எந்த மாதிரி சோதித்து பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கும் வேற்று கிரக வாசிக்கும் புரியாத தொழில்நுட்பமாகத்தான் அந்த மெஷின் இருக்கும். எனவே மனிதர்கள் அந்த மெஷினுக்குள் செல்வார்கள். அது கோடிக்கணக்கில் வேற்று கிரகத்தில் இருந்து வெவ்வேறு அளவுகளில் கொண்டு வரப்படும். அதற்கு மின்சாரம் போன்ற நாம் கார், பை, திரையின் பிளேட் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு தேவைப்படும் சக்தி தேவைப்படும். உலக சமநிலை மாறாமல் இருக்க, அது மட்டுமில்லாமல் தற்போது உள்ள மனித கண்டுபிடிப்புகளான கார், திரையின் பிளேட் போன்ற கண்டுபிடிப்புகள் செயல்பாட்டில் இருக்க, அந்த மெஷின் கடக்கும் தூரத்திற்கு லோடிங் டைம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு வினாடியில் டெலிபோர்ட் செய்தாலும் அதற்காக காத்திருக்கும் நேரம் அரை மணி நேரமாக கூட இருக்கலாம். ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் உள்ள கம்யூனிகேஷனும் மின்சாரம் பயன்படுத்துவது போல நம் கம்யூனிகேஷனை சார்ந்தே இருக்கும். இந்த உலக சமநிலை மற்றும் உலக யதார்த்தங்கள் மாறாமல் எனக்கு வந்த டெலிபோர்ட் சம்பந்தப்பட்ட எதிர்கால கற்பனைதான் இது. பாஸ்ட் வியூ டைம் மெஷின். இங்க நான் ஏன் வெறும் டைம் மெஷின் என்று சொல்லாமல் பாஸ்ட் வியூ டைம் மெஷின் என்று சொல்றேன்னா, டெலிபோர்ட்ல சமநிலை பாதிக்கப்படுற மாதிரி டைம் மெஷின்ல உலகத்தோட எதிர்காலங்கள் தெரியறதுனால உலகத்துல நிகழ்காலம் சேஞ்ச் பண்ற குழப்பம் வரலாம். அதனால என்னோட கற்பனையில பாஸ்ட் வியூ டைம் மெஷின் உருவாக்கி வச்சிருக்கேன். எதிர்காலத்துல ஒருவேளை இந்த விஷயமும் நடக்கலாம். இந்த மெஷினும் ஏதோ ஒரு கிரகத்துல வேற்று கிரக வாசியால கைவிடப்பட்ட கிரகத்துல கோடி கணக்குல இருக்கிற மெஷின்தான். இதையும் உலகத்துக்கு எடுத்துட்டு வந்து மனிதர்கள் எதிர்காலத்துல பயன்படுத்துவாங்க. ஆனா இதுல மின்சாரம் மாதிரி விஷயங்கள் தேவைப்படாது. எல்லாம் மனித மூளைக்குள்ளே நடக்கும். மெஷின் அளவு இதுல மாறாது. ஒரே அளவுதான். ஒரு மனிதன் தாராளமா உட்கார, படுக்க அதுல இடம் இருக்கும். உள்ளே போய் உட்கார்ந்தோ அல்லது படுத்தோ ஒரு சில வினாடிகள் அப்புறம் நாம தூக்க நிலைமைக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாம் நம்ம மூளைக்குள்ளதான்.
அதுக்குள்ள இருக்கிற அட்வான்ஸ்டு முறைகளை நாம் பயன்படுத்தி உலகத்துல எந்த மூலைக்கு வேணுமானாலும் எந்த கடந்த காலத்துக்கு வேணுமானாலும் நம்மளால போக முடியும். அதுல இருக்கிற அமைப்பு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மனுஷங்க பயன்படுத்துற மாதிரி மாறக்கூடிய அட்வான்ஸ்டு முறையில இருக்கும். நாம கடந்த காலத்துக்கு போய் அங்க நடந்த விஷயங்களை பார்க்கலாம். உண்மைகள் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். சில விஷயங்களை பாதுகாப்பு கருதி அந்த மெஷினை மறைக்கலாம். இப்படி அந்த மெஷினும் மனித கட்டுப்பாட்டுல வராத ஒரு கருவியா இருக்கும். இந்த பாஸ்ட் வியூ டைம் மெஷின்குள்ள போய் நாம ஒரு வாழ்க்கையே வாழலாம். பல வருடங்கள் மெஷின் உள்ளே வாழ்ந்தாலும் வெளி உலக கணக்குப்படி ஒரு நொடி கூட அது எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு நினைவுகளாக கூட மூளையில நமக்கு பதிவு ஆகலாம். இல்ல இங்க இருக்கிற நேரமும் மெஷின் உள்ள இருக்கிற நேரமும் ஒன்னா இருக்கலாம். இல்ல ரெண்டும் இருக்கலாம். டைம் மெஷின் பாசிபிளா என்று எனக்கு தெரியல. ஆனா யதார்த்த உலகம் மாறாம இந்த பாஸ்ட் வியூ டைம் மெஷின் பாசிபிள் தான் என்னோட கற்பனைப்படி. பாஸ்ட் வியூ டைம் மெஷின் ஒரு புதிய உலகத்தையும் புதிய மற்றும் சலிக்காத பொழுதுபோக்கையும் வச்சு இருக்கும் எதிர்காலத்துல. டெலிபோர்ட் பாஸ்ட் வியூ டைம் மெஷின் பற்றி சொல்லி இருக்கேன். இது என்னோட கற்பனைதான். ஒருவேளை எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கக்கூடிய பல விதங்கள்ல இந்த முறையும் ஒண்ணு.